ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டோர டீ கடையில் விற்கக்கூடிய இந்த மாதிரி மொறுமொறுப்பான மசாலா வடை ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வடை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எப்போ செஞ்சாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வடை சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 கப்பு, அதாவது 280 ml கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். வடை பருப்புன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது, அது கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கடலைப்பருப்பில் கூட சூப்பராக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் செய்கிறதுனால 2 கப்பு கடலைப்பருப்பு நான் சேர்க்குறேன். அதாவது ஒரு 10லேருந்து 12 பேர் தாராளமாக 2 சாப்பிடலாம். இப்போ 2 கப்பு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றி, கொஞ்சம் தூசி கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் கழுவிட்டு தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. இப்போ நான் நல்லா களைஞ்சிட்டு மறுபடிக்கும் தண்ணியை ஊற்றிட்டு நான் வச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக ஊறணும், உங்களுக்கு 2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அமுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வடைக்கு பருப்பு ரெடியாக இருக்குது. இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 7 காஞ்ச மிளகாய், ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா ஒரு 10 மிளகாய் கூட போட்டுக்கோங்க இந்த அமௌண்ட்டுக்கு. பூண்டு இஞ்சியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டால் அந்த வடைக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன துண்டு ஒரு பட்டை போட்டுக்கோங்க. பட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த கறி வாசனை வரும். அதனால் இது வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், தண்ணியோடு மட்டும் போட்டுறாதீங்க. தண்ணியை நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். உங்களுக்கு வேணும்னா ஃபில்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, வடிகட்டியில். இப்போது இந்த பருப்பை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப போட்டு மையாக அரைச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கிரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாகவும் நறுக்கிக்கலாம், நீல வாக்குலையும் நறுக்கிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை மிளகாவுடைய காரம் பத்தலைன்னா நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை. இந்த வடைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை ஒரு பிடி, கொத்தமல்லி ஒரு பிடி, எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் இந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடி கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். உப்பு கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திட்டாக நிற்கும். ஒரு வடையில் உப்பு இருக்கும், ஒரு வடையில் உப்பு அதிகமாக இருக்கும், கம்மியாக கூட இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டி பாருங்கள். அதாவது நம்ம ஒரு கோலி குண்டு சைஸில் எடுத்து உருட்டிட்டு அதை இன்னொரு கையில் உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ரொம்ப போட்டு தட்டையாக தட்டிடக்கூடாது. 2 உள்ளங்கையிலையும் படுற மாதிரி பட்டு அப்படியே அமுக்குங்க. அதாவது சைட்ஸில் அப்படியே சப்பையாக இருக்கணும், நடுவில் கொஞ்சம் கும்முன்னு குண்டாக இருக்கணும். இதுதான் வடையோடைய பக்குவம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி ஆயிலில் போட்டு பொரிக்க வேண்டியதான். ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. வடைகள் நல்லா மிதந்து வேகணும். நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கம்மியாலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லாவே சூடாக வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வடை ரொம்ப ரொம்ப சுட சுட சூடாக விற்பனை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடையும் இருக்கிறதில்ல, அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க.
எந்த ஒரு உணவுமே பார்த்திங்கன்னா நம்ம கைகளால் செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு சுத்தம், மனம், அதே போல் டேஸ்ட்டுக்கு வந்து நிகரே கிடையாது. இப்போது எல்லா வடையும் நல்லா வந்து மிதந்து வேகணும். கரண்டியை வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. உடனேலாம் எடுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது டைம் பிடிக்கும். நல்ல கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக பொன் சிவப்பாக சிவந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே சிவந்து வரணும். அதுதான் வந்து இதோடைய பக்குவம். ரொம்ப கலர் டார்க்காக எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் எடுத்துடாதீங்க. உள்ளே வந்து வேகாமல் அப்படி களியாக இருக்கும். இப்போ நல்லா முறுக்கு மாதிரி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். மொறுன்னு சூப்பராக சவுண்டு வந்துச்சு நம்ம செஞ்ச வடையில். எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் போட்டாச்சு. இப்போ அடுத்த பேட்சையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா வடைகளையும் சூப்பராக சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான பக்குவம் தான். இதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மொறுன்னு நான் சுட்ட மாதிரியே வடை கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வடைகளை எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை பார்த்திங்கன்னா இலையில் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு டீ மட்டும் போட்டு சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஒரு 10 வடை போனாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது. நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜனாஸ் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.